ஆண்டின் பொதுக்காலம் 31ஆம் வாரம் திங்கட்கிழமை. முதல் வாசகம் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் 11ஆம் அதிகாரம் 29 முதல் 36 வரை உள்ள இறைவார்த்தைகள். சகோதர சகோதரிகளே, கடவுள்தாம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருள் கொடைகளையும் திரும்ப பெற்றுக்கொள்வதில்லை. ஒரு காலத்தில் நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தீர்கள். இப்பொழுது அவர்கள் கீழ்ப்படியாமல் இருப்பதால் நீங்கள் கடவுளின் இரக்கத்தை பெற்றுக்கொண்டீர்கள். அதுபோல இக்காலத்தில் நீங்கள் இரக்கத்திற்குரியவர்களாயிருக்கிறீர்கள். அவர்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களும் விரைவில் இரக்கம் பெற்றுக்கொள்வார்கள். அதன் பொருட்டே இவ்வாறு நடந்திருக்கிறது. ஏனெனில் அனைவருக்கும் இரக்கம் காட்டுவதற்காகவே கடவுள் அனைவரையும் கீழ்ப்படியாமைக்கு உட்படுத்தினார். கடவுளின் அருள் செல்வம் எத்துணை மிகுதியானது! அவருடைய ஞானமும் அறிவும் எத்துணை ஆழமானவை! அவருடைய தீர்ப்புகள் அறிவுக்கு எட்டாதவை. அவருடைய செயல்முறைகள் ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டவை. ஏனெனில் ஆண்டவரின் மனதை அறிபவர் யார்? அவருக்கு அறிவுரையாளராய் இருப்பவர் யார்? தமக்கு கைமாறாக ஏதாவது கிடைக்குமென முன்னதாகவே அவரிடம் கொடுத்து வைத்தவர் யார்? அனைத்தும் அவரிடமிருந்தே வந்தன, அவராலேயே உண்டாயின, அவருக்காகவே இருக்கின்றன. அவருக்கே என்றென்றும் ஆட்சி உரித்தாகுக. ஆமேன்.